ஆதியே துணை மரளிகதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். விட்டதோர் குறை தொட்டதோர் குறை விதிமதி என இரண்டதில் விட்டதோர் குறை அற்றிடும் விதி தொட்டதோர் குறை முற்றிட. எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு. வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன. வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம். வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள். கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். அவர்களே என் ஆசான். ஓதுமதி வேதகலைவாணி எந்தன் உளம் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே. முதுமொழி திருவருள் புதுமை சிந்தும் இமயமகா மேருகிரியின் தவராஜரான பிரம்ம கவனாதியம் கொடு சர்வபூனாதியம் எங்கும் கணித்து உலாவி வரும் வரப்பிரலாப கலைவாணி. முற்ற திசையில் தாய்முகம்மது முன் கலைவாணி தேவியே. கலைமகள் பேசுவது முதல் நூல், அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது. தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் நமக்கு அந்த வான்கண்ணி விராட்டவத்தில் அமர்ந்து நமக்கு அந்த பரிசுத்த ஆவியாக விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம்புகும் தெய்வமாய் அந்த பரிசுத்த ஆவியாக வேதமாக வேத வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக அந்த தெய்வ திருமேனியில் என்றென்றும் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அவங்க விளங்கி கொண்டு வேதமாக விளங்கி கொண்டு அந்த வேதம் ஆசான் திருமேனியாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத அந்த வேத வாசகத்தின் சிறப்புகள் ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அப்போ அது என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது என்றும் மாறாதது, அது என்றும் வாடாதது. அந்த வேத வாசகமாக இறைவனுடைய அருள்வர்ஷிப்பாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் அறிவு அறிபாடம் என்ற பகுதியில் இந்த அழியாதது எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை மகா உன்னதமான ஒரு நிலையினை நமக்கு எடுத்து தெய்வம் அவங்க இந்த வேதவாசகம். ஏன்னா அழியாதது அந்த வேதவாசகம் அல்லவா. அப்போ அது என்றும் அழியாதது அந்த வேதவாசகம் மட்டுமே. அப்போது அது எப்படி என்ன ஒரு உன்னதத்தில் அதை நமக்கு கொண்டு வந்து அதை இந்த அறிவறி பாடத்தில் எடுத்து வச்சுருக்காங்க என்பதை நம்ம படித்து தரிசனை செய்யலாம். அப்போ இந்த பகுதியானது நம்முடைய ஆதிமை உதயபூரண வேதாந்தம் பக்கம் எண் 123. பக்கம் எண் 123 அறிவு அறிபாடம் அதில் 3வது பகுதி. 3 பகுதிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 3வது பகுதியாக அது 3 கோடுகள். அது இறைவனுடைய விபூதி அல்லவா, அவர்களுடைய திருநீர். அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் அந்த திருக்கரத்தில் இருக்கின்ற அந்த விபூதியை எம் கைகொண்டு கருவித்து தருவோம் என்று நமக்கு திருவல்லிக்கேணி பிரசங்கத்தில் நமக்கு கொடுக்குறாங்கல்லவா. அப்படி
நமது தெய்வமோர்களின் திருக்கரத்தில் உள்ள அந்த 3வது பகுதியாகிய 3 ஒன்றுகள், அதில் நமக்கு அந்த விபூதியை நமக்கு இப்படி வழங்கியிருக்காங்க. அதில் தான் இந்த என்றும் அழியாத வேதவாசகம் அது எப்படி இருக்கிறது என்பதனுடைய மாரியதன் நாமம். இதில் ஒரு அற்புதமான உன்னத நிலையினை நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அது என்ன என்பதை படித்து தரிசனம் செய்யலாம். பக்கம் எண் 123. அரண் பதவிக்காய் ஆனது உடம்பு. அரண் பதவிக்காய் ஆனது இவ்வுடம்பு. அப்போது இந்த இவ்வுடம்பு என்பதும் நமக்கு இப்போ என்ன நினைவுக்கு வருது? எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, அது வேதபோத நீத மந்திரங்கள் வேறு வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து, அந்த உடம்பு இறைவனுடைய அந்த பரிசுத்த தேகம் அது வேதமாக இருக்கிறது. அது ஆகமமாகிய தேகம் அல்லவா? வேதம் என்பது தேகம். மெய்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும். அந்த தூள உடம்புல அவங்க ஹயாத்தாக எப்பவும் இதை உங்கள் காது கேட்க சொல்லிவிட்டு ஹயாத்தாக தூள தேகத்தில் இருக்கிறோம். திருவருட்குறள் 287 அல்லவா? அந்த தீர்ப்பை நமக்கு இப்படியெல்லாம் அதை எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போது அது இவ்வுடம்பு என்பது நான் இப்படி வேதமாக இறைவனின் நித்திய திருமேனியாக மெஞ்ஞான மகத்துக்களின் அவர்களுடைய அந்த பரிசுத்தாவி திருமேனியாகி அவர்கள் இறக்கிய அந்த வேதமாமறையாக நான் தரிசனை செய்கிறேன். அப்போ அது அல்லவா அரண் பதவிக்காய் ஆனது, அதல்லவா அந்த அறத்தை செய்கிறது, அதல்லவா நமக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அதில் அடுத்தது நமக்கு அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகத்தின் மாரியதன் நாமம், செயல் அடையாளம். அப்போ அதனுடைய அந்த பரிணாம வளர்ச்சி அடுத்து மின்னி காமிக்கிறாங்க. அழியா மோட்சத்திற்காய் எடுத்த இவ்வுடல். அழியா மோட்சத்திற்காக எடுத்தது இவ்வுடல். அப்போது அழியாத மோட்சத்திற்காக எடுத்தது இவ்வுடல். அப்போ இந்த இவ்வு, அவ்வு, அகரம், ஏகம் ஆக இப்படியெல்லாம் அதனுடைய நிலைகளை தெய்வம் அவர்கள் பேசி வர்றாங்க, விஞ்ஞான மகத்துக்களும் பேசி வர்றாங்க. அப்போது அந்த இவ்வுடல், அப்போ அந்த உடலானது தந்தையே உன் உடம்பை தணிகையர் என்று எண்ணி தொடர்ந்தது குருவென் ஈஸ்வரா, இணையில்லா உன் வாக்கு இவ்வுடலை நோக்கியே. அந்த இவ்வுடல், வாக்கு இவ்வுடல். அப்போ அந்த இவ்வுடல் எப்படி இருக்கிறது என்றால் மௌனதாரையாக அல்லவா அந்த இவ்வு இருக்கிறது. அது அவ்வு அகரம், அது அண்டர்கோன் நிலை, அவ்வு அகரம் ஆசனம், மூலபண்டார பருவம். அவ்வு அகரம், அது அவ்வு, அது இவ்வு. அது இவ்வு, அது இணையில்லா உன் வாக்கு இவ்வுடலை நோக்கியே. அந்த நோக்கம் அல்லவா சபையின் நோக்கமாக நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது வேதமாமறையில் அல்லவா? ஆக இப்படி அந்த இவ்வுடல் அது மௌனதாரையாக இருக்கிறது. அப்போ நமது தெய்வம் அவர்கள் தங்களுடைய குருபெருமான் ஆகிய நமது பாட்டையா அவர்களை எப்படி எந்த உடலில் அவர்கள் தரிசனை செய்கிறார்கள் என்றால் அந்த மௌனதாரையாகிய அந்த திருவாக்காக. ஏன்னா அதுதானே அவங்கள ஏற்றி வைத்தது. ஆதி தலைநாளிலே சுத்தாவிச்சீர் ஓங்காரகார அந்த மௌனதாரை வித்தினாலே பிறப்பிக்க செய்து ஈன்றெடுத்த எண்ணத்தா. அவர்கள் அந்த பெற்ற அந்த மறுபிறப்பையும் அங்கே எடுத்து நமக்கு மின்னி காமிக்கிறாங்க அல்லவா? ஆக இப்படி அந்த மௌனதாரையாக அது விளங்கி கொண்டு இருக்குதுங்க அந்த இவ்வுடல். ஆக இப்படி அந்த இவ்வுடலை அது அண்டர்கோன் நிலை, அவ்வு அகரம் ஆசனம். இப்படி ஒரு அகரத்தை நமக்கு வேதமாமறையில் வச்சுருக்காங்களே. அப்போது அடைந்த அண்ணல் அகரம் தன்னில், அறிவதற்காய் அடைந்த அசல் அகரம் தன்னில், அறிவதற்காய் அறைந்த நகல் அகரம் ஏட்டில். அப்போ இதெல்லாம் திருமஞான குரலில் நம்ம அந்த அசல் நகல் அது எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நெடுக பேசியிருக்கோம் அல்லவா? அப்போ அந்த அகரம் அது அவ்வு அகரம் அது ஆசனமாக இருக்குதுங்க. அது என்ன ஆசனம்னா அது ஜீவ சிம்மாசனம், இறைவன் அமர்ந்திருக்கின்ற அந்த நாற்காலி அல்லவா? அந்த 4 கால்கள் அந்த 4 வேதமாக இருக்கிறது. அது அவர்களாகவே அந்த நாற்காலி, இப்போ அந்த சேர் அது அவர்களாகவே அந்த மந்திர ஆலோசனை தலைவராக அவர்களே என்றென்றும் அந்த வேதமாக
விளங்கி கொண்டிருக்காங்க என்பதை நமக்கு இப்படி நிரூபணை செய்திருக்காங்கல்லவா. அப்போ அந்த அவ்வு அகரம் அது அண்டர்கோன் நிலை. அவ்வு அகரம் ஆசனம், அவ்வு அகர ஆசனம். அப்போ ஆதி மூல கருவுரு கோலம், அந்த கோலத்தில் அந்த இறைவனின் திருக்கோலம், அது கோலமாம் ஜீவ கோலம். இப்படி அது பாருங்கள், அந்த தலைப்பில் வாசகத்தில் நுழைஞ்சதும் அது அப்படியே சென்று கொண்டே இருக்கிறது அந்த கைலாயத்தில், அந்த விண்ணுலகத்தில். இப்படி அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுவது, இந்த மனித தேகத்தில் பிரயாணம் செய்வதே மெய்த்தொழுகை. இப்படியெல்லாம் நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த அழியா மோட்சத்திற்காக எடுத்து இவ்வுடல், அழியா மோட்சத்திற்காக எடுத்தது இவ்வுடல். அப்போ இவ்வுடல் என்பது நம்ம தேகமா, நம்மளுடைய மாமிச தேகமா? நம்ம மாமிச தேகம்தான் லட்சணம் பார்த்துட்டோமே. எப்படி இருக்குது அது? ரத்தம், கொழுப்பு, மாமிசம் நிறைந்த அல்ப அடிதேகமாக இருக்குதே. அல்பம் அல்பம் எப்படிலாம் வாசகம் கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போ நம்ம தேகம் அல்பமாக அல்லவா இருக்குது, அது சொற்ப காலம் இருப்பதாச்சே. அப்போ என்றைக்கு இருந்தாலும் இத்தேகம், இந்த தூளம் நம்முடையது அல்ல. எவ்வளவு தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா. நம்முடையது பழுதுடைய தேகம், ஆனால் இறைவனுடையது பழுதணுகா தேகம். அந்த தேகம் அல்லவா வேண்டும். அது இப்படி அந்த இவ்வுடலாக, அது அழியா மோட்சத்திற்காக எடுத்தது இவ்வுடல். அது பொற்பதவிக்காய் புகுந்த வந்து இவ்வுடல். அப்போ அந்த இவ்வுடல் எப்படி இருக்கிறது? ஜீவசிம்மாசன பருவம் எப்பேற்பட்ட காட்சி அது! இணையில்லா உன் வாக்கு இவ்வுடலை நோக்கியே. அப்போ அது பொற்பதவிக்காய் புகுந்த தவம் இவ்வுடல். தங்க உடலை காட்ட தான் வந்த தீக்குடில். உற்றமை குருவால் உள்ளுடம்பு அறிவாய். அந்த உள்ளுடம்பு, அப்போ அந்த உடம்பு எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம உடம்பை விட்டால் தான் தெரியும். அவங்களற்று ஆனந்த நிலையும் கண்டு ஆனந்த கழிப்படையேன் அறைந்த இவ்வாறு. அப்போ தூளத்தை உதறி இழந்து கைவிட்டு காணும் அந்த மாதவத் தரம் வளர் பெருக்கின் அருங்காரண பரப்பு. இப்போ இதெல்லாம் நம்ம விரிவாக பேசியிருக்கோம் அல்லவா, மூலபண்டார பருவம். அப்போ தூளத்தை உதறி இழந்தாதாங்க இந்த இவ்வுடல் நமக்கு விளங்க தெரியும். அப்போது உற்றமை குருவால் உள்ளுடம்பு அறிவாய், அறிவாய் மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யறிவு எல்லாம் என்று நமக்கு அந்த பாடல் வரிகள் நமக்கு எடுத்து மின்னி காட்டுகின்றன. ஆக இப்படி அந்த அழியாத மோட்சத்திற்காக எடுத்தது இவ்வுடல். அப்போ இவ்வுடல் எப்படி இருக்கிறது என்றால், அந்த மௌனதாரையாக, அது ஆப்பான தணிகையரின் சுதன் சொல்வாக்கு அமுதம் இது. அப்போ அமுதம் சிந்தும் தமிழே கமழும் தென் திசையதே. அப்போ அந்த அமுதம் அது ஆப்பான தணிகையரின் சுதன் சொல்வாக்கு அமுதம் இது அருஞான குருமுராதி என்று அந்த நிறைவு வரிகளை குருமுராதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க அல்லவா. ஆக இப்படி அந்த மௌனதாரை, அந்த திருவாக்கு, அது அழியாத திருநாட்டில் ஆளுகின்ற அந்த திருவாக்கு அல்லவா. அதை எப்படி அதை குறைவாக சொல்கிறது? அது மௌனதாரை என்று நிறைவாக நமக்கு தெய்வம் அவங்க 267வது திருவாக்கியத்தில் எடுத்து காமிச்சிருக்காங்க அல்லவா. அப்போ நமது தெய்வ தனிப்பிரான் அவர்களுடைய அந்த திருவார்த்தையே மௌனதாரை. சர்வலோகத்தினும் பெரிது இது ஒன்றுதான். அப்போ சர்வலோகத்திலும் பெரிது அந்த மௌனதாரை தானே. ஆக இப்படி அந்த பெரிதென்று இன்னைக்கு நம்மளை எடுத்து பேச வச்சு அவங்க வேதமாக விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போ இந்த பகுதியில் நான் அந்த அழியாதது நமக்கு எப்படி, அந்த வேதவாசகம், அழியாத வேதவாசகம் எப்படி இருக்குதுன்னா, அது மோட்சமாக இருக்குதுங்க. அப்போ அந்த அழியாத மோட்சத்திற்காக எடுத்தது இவ்வுடல் என்று அந்த வாசகத்தை நமக்கு வழங்கியிருக்காங்க. அப்போது அந்த மோட்சம் அழியாதது, அந்த மோட்சமாக இருக்கிறது. அப்போது அந்த மோட்சம் என்பது என்ன பொருள் வருது அப்படின்னாக்கா, அது விடுதலை. அது விடுதலை, அது விண்ணுலகத்தில் குடிபுகுவது என்ற பொருள் வருது. அப்போது நமக்கு எங்கே விடுதலை கிடச்சிருக்கு அப்படின்னா, அதை நான் எப்படி உணர்கிறேன் என்றால், என்னுடைய இந்த மாமிச தேகத்திலிருந்து எனக்கு அந்த விடுதலை கிடைத்திருக்கிறது. அந்த விடுதலை, அந்த மோட்சம் இப்போ இந்த மாமிச தேகத்தை விட்டால் அல்லவா அது கிடைக்கும்.
அப்போ அவங்களற்று ஆனந்த நிலையும் கண்டு, ஆனந்த கழிப்பில் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க காப்பு செய்யல, அவங்களற்று. அப்போ இந்த பவமழி, அப்போ இதை அழியணுமே, அடியோடு பேர்த்து இதை தூக்கி போடணுமே, அந்த கோடரியை அதற்கு தெய்வம் அவங்க வழங்கியிருக்காங்களே, அது மனம் திமிரும் மறை நீத போத அமலான் நீதி கட்டளைப்படி, அந்த மனம் திமிரும் அந்த மறை, அந்த ஊழி பெயர்க்கும் கோடரியாகிய மனம் திமிரும் மறை. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா. ஆக இப்படி அந்த கோடரியை நமக்கு அந்த பவத்தை அதிலிருந்து விடுதலை ஆகணும். அப்போது அவங்களற்று ஆனந்த நிலையும் கண்டு ஆனந்த கழிப்படையேன் அறைந்த இவ்வாறே என்று நமக்கு அந்த வாசகத்தை ஆனந்த கழிப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ தூலத்தை உதறி இழந்தாதான் இது தெரியும். அப்போ எல்லா அங்கங்களும் தோய படிக்கணும், அது முதல்ல. அடுத்த நிலை என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய தூலத்தை உதறி இழந்து கைவிட்டாதான் இந்த மெஞ்ஞானத்தை நாம் காண முடியும். காண முடியும் என்றால் கேட்டு பார்ப்பது, அது சொல்லி பார்ப்பது, அது ருசித்து பார்ப்பது, அதை சுவைத்து பார்ப்பது, கண்ணால் காண்பது அல்ல. ஆக இப்படியெல்லாம் நமக்கு இந்த நிலைகளை வேதமாமறையில் இப்படி எடுத்து வச்சுருக்காங்க. அப்போது அந்த அழியா மோட்சம், அப்போ அந்த மோட்சம் அது விடுதலையாக இருக்கிறது. அப்போ விடுதலை, இப்போ இந்த தூள தேகத்திலிருந்து இந்த மாமிச தேகத்திலிருந்து நமக்கு விடுதலை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம சுதந்திரமாக அந்த விண்ணுலகத்தில் அந்த பரிசுத்த ஆவி தேகத்தோடு, நமது தெய்வம் அவர்களின் அந்த இறைவனுடைய அந்த பரிசுத்த ஆவி தேகத்தோடு அந்த மெஞ்ஞான மகத்துக்களோடு நாம் ஒன்றாக கூடி வாழ முடியும். அப்போ அந்த வேத வாசகமாக அல்லவா இருக்கிறது. அப்போ அது வேதத்தில் சொல்லப்பெற்றுள்ளதோ பரிசுத்தம். அப்போ அந்த பரிசுத்தம் இப்போவே நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்களே. அப்போ நம்ம தூளதேகத்தில் போய் நம்ம சுத்தமாக முடியுமா? குளிக்கிறோம், தலை குளிக்கிறோம், சுத்தம்னு நம்ம நினச்சி செய்கிறோம். ஆனால் சுத்தமாக முடியுமா? ஆக முடியாது. ஏன்னா மனம் சுத்தமாகலையே. அதில் இருக்குதே எவ்வளவு மலைமலையாக குமிஞ்சி கிடக்குது அதில் அழுக்குகள் என்னுடைய இந்த மனதில். அப்போது அந்த மனதை கொன்று சாகடித்து அது மெய்யில் உயிர்ப்பிக்கின்ற அந்த தீரவேல் ஏந்தி வந்துள்ள செம்மல் நமக்கு வேதமாக அவங்க இறக்கப்பட்டு அந்த சமத்தராக அந்த வேதம் விளங்கி கொண்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்புகளில் ஏற்கனவே படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா. ஆகவே இப்படி அந்த அழியாதது அது மோட்சமாக இருக்கிறது. அப்போ அந்த மோட்சம், அப்போ அந்த மோட்சத்தை பற்றி நிறையா நம்முடைய வேதமாமறைகளில் விரிப்பு வச்சுருக்காங்க. அப்போ நமது தெய்வம் அவர்கள் முதலில் மேற்கொண்ட அந்த மகிழ மரத்தடி பிரசங்கத்திலையும் இந்த மோட்சத்தை பற்றி பேசி வர்றாங்க. அங்கே என்ன பேசி வர்றாங்க அப்படின்னா, அந்த அருள் வரிசிப்பு, மனிதனானவன் எப்படியும் மதிவழிப்பாதை பற்றி மோட்ச சாம்ராஜ்ய முத்தி வீடு ஆளுவதற்கு, அப்போ மோட்ச சாம்ராஜ்ய அந்த முத்தி வீடு ஆளுவதற்கு ஓர் ஆசான் என்னும் தேவ மெய்ப்பரன் வேண்டும் அப்படின்னு நமக்கு அங்கே கொடுக்குறாங்க. அப்போது ஆசான் வேணுமே. அப்போ அந்த ஆசான் நமக்கு வேதம் ஆசான் திருமேனியாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க. திருவருட்குறள் 267வது தீர்ப்பின்படி ஆதியோதய தலைப்பருவம் எல்லாண்டு எண்ணாயிரத்தாண்டு எவ்வேத ஆசான் அல்லவா. அப்போ அந்த ஆசான் வேதமாக விளங்கி கொண்டிருக்காங்க. மெய்மன ஞானத்தில் அறுக்கு மட்டும் ஆய்கைதனை அறுத்தே விட்டு அருமறையின் நெறிவழியே ஆசான். அந்த ஆசான் அருமறையின் நெறியாக அவங்க அந்த வழியில் அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க. இப்படி தன் பெற்ற என்பொருளே தன் ஆசான் தனித்திருப்பாடல்கள். அப்போ கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர், அவர்களே என் ஆசான். திருமஞான குறள் 46. ஆக இப்படி 4 வேதங்களிலும் அந்த ஆசானை நமக்கு எடுத்து கொடுத்து வச்சுருக்காங்களே. எப்படி இருக்கிறது இந்த ஒவ்வொரு வாசகங்களும். அப்போ அந்த கதிமோட்சம், அந்த மோட்ச முத்தி வீடு ஆளுவதற்கு அந்த பிரசங்க பகுதியில் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க அல்லவா. அப்போ அந்த மனிதனானவன் அந்த மதிவழிப்பாதை பற்றி, தூள வழிப்பாதை அல்ல, மதிவழிப்பாதை பற்றி மோட்ச சாம்ராஜ்ய முத்தி வீடு ஆளுவதற்கு ஓர் ஆசான் என்னும் அந்த தேவ மெய்ப்பரன் வேண்டும் என்று நமக்கு அது மோட்சத்தை சாம்ராஜ்யமாக அது
அந்த மோட்சத்தை நம்ம அவங்க ஆண்டு கொண்டு இருக்காங்க. யார்? இறைவன், நமது தெய்வம் அவர்கள், மெஞ்ஞான மகத்துக்கள் அதை வேதமாக நின்று அவங்க ஆண்டு கொண்டு இருக்காங்க. அந்த ஆட்சியில் போய் நம்ம குடியேறி வாழ்வது அல்லவா? இப்படி நமக்கு அந்த மோட்ச சாம்ராஜ்யம், அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை, அப்படி ஒரு விண்ணுலகத்தை, அது வேத உலகத்தை நமக்கு தெய்வம் அவங்க இப்போவே நமக்கு படைச்சி கொடுத்துருக்காங்க. அப்போ பற்றியதை பற்றுமல்லால் பார்த்தில்லாதை பற்றவசமோ என்று நமக்கு வாசகம் கொடுக்குறாங்க அல்லவா? அப்போ இப்போவே அதை நம்ம பழகிக்கிட்டால் தானே நம்மளுடைய இறப்பிற்கு பின், நம்மளுடைய மரணத்திற்கு பின், நம்முடைய அடக்கத்திற்கு பின் நம்ம அதில் நிரந்தரமாக குடிபுக முடியும். இப்போ நம்ம அதை பழகிக்கல என்றால் அங்கே கஷ்டப்படுவோமே. இப்படி நமக்கு அதை முற்கூட்டியே நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. ஆக இப்படி அந்த அழியாதது அந்த மோட்சம், அது சாம்ராஜ்யமாக, அது முத்து வீடாக நமக்கு இறைவன் அதை வேதமாக, அந்த சாம்ராஜ்யத்தை, இறைவனுடைய சாம்ராஜ்யம் அந்த வேத வாசகமாக இருக்குதுங்க. அப்போ அதை நம்மளுக்கு தெய்வ தேடு ஊடகத்தில் எடுத்து வழங்குறப்ப அது கதிமோட்ச நிலவெறிக்கும் காட்சி பூப்பும் என்று அந்த மோட்சத்தை கதிமோட்சம் என்று பேசி வர்றாங்க. நலம்புலமை, துணிபுடைமை, மதியின் நேர்மை. தெய்வத்தேடு ஊடகத்தில் ஆதிமை உதயபூரண வேதாந்தம் பக்கம் எண் 260 வருது இந்த வாசகம். நலம்புலமை, துணிபுடைமை, மதியின் நேர்மை, நாதாந்த வைப்புடைமை, நாட்டம் கூர்மை. அப்போ அந்த நாட்டம், அப்போது இறைவனின் நாட்டத்துள் என்றென்றும் அந்த புதையலாக இருக்கும் அந்த அருண்மணி கொழிக்கும் திருமறையாகிய வேதம், அது கலைநிலவும் கவி குலவும் ககன நாட்டு கதிமோட்ச நிலவெறிக்கும் காட்சி பூப்பும். இப்படியல்லவா அந்த காட்சியினை நமக்கு, அந்த காரண வேத காட்சியிலே அல்லவா நமக்கு அதிகாரண காட்சியை, அந்த வேத அதிகாரண காட்சிகளை அல்லவா நமக்கு இப்படி அந்த காட்சியினை வேதமாக அல்லவா அவங்க நமக்கு வழங்கியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? இப்படி அந்த கதிமோட்சம், அப்போ அந்த கதியானது மோட்சமாக இருக்கிறதுங்க. அப்போது அது அழியாத மோட்சம், அது அழியாத கதிமோட்சமாக இருக்கிறது. அப்போ இதற்காகத்தான் தெய்வம் அவங்க அந்த துறவு மூண்டு எழுந்து வர்றாங்க. அப்போ அதை நமக்கு மான்மியத்தில் எடுத்து அந்த பகுதியை நமக்கு எடுத்து அகிலபலம் வரும் பருவத்தில் எடுத்து வழங்குறப்ப ஜீவஜீவேச பிரம்மவித்தையின் பிறவா நெறி, ஜீவஜீவேச பிரம்மவித்தையின் பிறவா நெறி பிரகாச வீடேறும் தேடாகிய யதார்த்த சுகவாழ்வு பற்றி சுத்த சமரச சமத்துவ வைப்பின் கதி மோட்சத்தில் ஆக்கி, அந்த மோட்சத்தில் ஆக்குறாங்க. இந்த உலக மக்களை, இந்த வேதத்திற்கு வருகின்ற மக்களை அந்த கதி மோட்சத்தில் இறைவன் ஆக்குகிறார்கள். நமது தெய்வம் அவர்கள் ஆக்கி ஏற்றி வைப்பதற்காகவே வேண்டி தேவசன்னத முத்திராங்க பரிசுபத வரங்கள் வாங்கி வருவதற்கு என்று எழுந்து ஒருமன துணிவுகாரங்கொடு தங்கள் எவ்வன இளவட்ட பருவகாலத்திலே இகத்தினது செல்வ குடும்ப வாழ்வினை அடியோடு தூக்கி எரிந்துவிட்டு கிளம்பி வருகின்றவர்களாகிய யுகவான். இப்படியல்லவா யுகவான் விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ நமது தெய்வம் அவர்களுடைய நாமம் யுகவான் அல்லவா? ஆக ஒவ்வொரு நாமமும் அவர்களுடைய செயல் நாமமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மோட்சம் அது கதி மோட்சத்தில் ஆக்கி ஏற்றி வைப்பதற்காக வேண்டி, அப்போது அது அழியாத அந்த மகிழ்ச்சியில் ஏறி அந்தணன் ஆகுவதற்கு பிறந்தவனா. இப்போ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கோம் அல்லவா? அப்போ அந்த மோட்சத்தில் ஏற்றி வைக்கிறாங்க, அந்த மகிழ்ச்சியில் ஏற்றி வைக்கிறாங்க. அப்போது அந்த கதி மோட்சத்தில் ஆக்கி ஏற்றி வைப்பதற்காகவே வேண்டி. ஆக இப்படியெல்லாம் அந்த மோட்சம், அந்த விடுதலை அது கதியாக இருக்குதுங்க. அது என்ன கதின்னா அது நல்ல கதி. அது நல்ல கதி நிலை நில உலகெல்லாம் விளங்க எல்லாருக்கும் சொல்ல எந்தன் இச்சை மதிகுதிக்க இச்சை குதிகுதிப்போர்க்கு எய்தும் சமதானி என்று நமக்கு தௌஹீது காமில்ல அந்த கதியை நமக்கு காமிக்கிறாங்க. அப்போ கதி கலங்கிடுதுன்னு சொல்கிறோம். அப்போ கதி என்றால் என்னென்னா ஆழம் என்று
பொருள் இருக்குது. நீளம் அகலம் கதி நிதியும் தெய்வத்தேடு ஊடகம். நீளம் அகலம் கதி, கதி என்பது ஆழம். அப்போ ஒரு கிணத்து ஒரு மலையினுடைய உச்சியில் போய் நின்று அப்படி பார்த்தோம்னாக்கா ஒரு பயம் வந்துடும் நமக்கு. கதி கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த ஆழம் அவ்வளவு ஒரு ஆழமான வாசகமாக அந்த கதி மோட்சத்தை நமக்கு இப்படி எடுத்து வச்சிருக்காங்க. ஆக இப்படி எங்கள் கதிபாத்திர நிதியறை பாருங்க, அது நீளம் அகலம் கதி நிதியும் தெய்வத்தேடு ஊடகம். நீளம் அகலம் கதி நிதியும் நீங்களே பாரும் துவாரகாலே என்று நமக்கு வாசகம் கொடுக்குறாங்க. அந்த நிதி, அந்த கதி நிதி, அது கதிபாத்திர நிதியறை. ஆதி மான்மியம் அல்லவா, தவாதீன மான்மியம், அகில வளம் வரும் பருவம். அப்போது அந்த பாத்திரம் கதி பாத்திரமாக இருக்குதுங்க. அப்போது நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம். அப்போ அந்த நீர், ஒரு நீரை ஊற்றணும்னா அந்த பாத்திரத்தின் வடிவமாக அது ஆகி கொடுக்குது. அப்போ அந்த நீருக்கு வடிவம் எப்படின்னா, எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவமாக அந்த நீர் ஆகிக்கிறது என்பதெல்லாம் நம்ம அறிவியலில் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம்லவா. அப்படி அந்த பாத்திரமாக, அந்த பாவே நமக்கு திறமாக, நமக்கு அந்த வேத வாசகமாக அந்த இறைவன் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி அந்த உருவமாக அந்த நீரை, அது காவல் புரிந்திடும் மக்களுக்கு காவல் கானகத்து சாலை கிணற்று நீரை, அந்த நீரும் அவர்களாகவே அவங்க அதை வச்சு அந்த பாத்திரமாக நமக்கு அதை எடுத்து அந்த வடிவத்தில் அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க. அந்த பாவே அது மெய்ப்பொருள் அடைக்கல பாவாக இருக்கிறது, அது பூரண வண்ண பாவாக இருக்கிறது. அப்போ வண்ணம்லாம் எங்கே இருக்குது? நம்ம கண்லையா? இல்லையே, அது நகல் தானே. அப்போ அசலானது வண்ணம், அந்த பூரண வண்ணம் அது ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் அல்லவா இருக்கிறது. இப்படி நான் அதை தரிசனம் செய்கிறேன். அது காலந்தாட்டிய காரணப்பா, அது பிச்சையாண்டவர் திருப்பா, அது பாசுபத தவக்கோலப்பா, அப்போ அது ஆடு மேய்ப்பு திருக்கோலப்பா. அப்போ அந்த திருக்கோலம் அந்த பாவாக அல்லவா இருக்குது அந்த பாத்திரம். ஆகப்போ இப்போ பாத்திரம் அறிந்து பிச்சையெடு என்றெல்லாம் நமக்கு அந்த பழமொழிகள்லாம் இப்பல்லவா அது நேராகி வருகிறது. ஆக இப்படி அந்த பாத்திரம் அது கதி பாத்திரமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. அது நல்ல கதி நிலை, அந்த கதி அது நிலையாக இருக்கிறது. அப்போ அந்த நிலையானது நம்ம வேதத்தின் சிறப்பாக தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அந்த கலைவல்ல மகத்துகளுக்கு என்ன நாமம்? நிலைமறை புலமை சிந்தும் கலைவல்ல மகத்துக்களே. ஆக இப்படியெல்லாம் நமக்கு அந்த மோட்சத்தை கதியாக நமக்கு அது நல்ல கதி நிலையை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இந்த மோட்சத்தை பற்றி திருப்புகழ் என்ன சொல்லுது என்றால், அது எப்பேற்பட்ட ரகசியத்தை அது உடைக்குது அந்த திருப்புகழ் என்றால், அதை நமக்கு நம்முடைய திருவருட்குறள் திருவாக்கியத்தில் எடுத்து வழங்குறாங்க. அந்த மோட்சம் அது எப்படி இருக்கிறது என்றால், திருப்புகழ் என்ன சொல்லுது அந்த அருள் வர்ஷிப்பு என்றால், இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள் ஆக்கி இப்படிக்கு. அப்போ பாருங்கள், இந்த கடம்லாம் நம்ம நல்லா விளங்கிக்கணும். இப்போ கோயம்புத்தூரில் உக்கடம்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ இதெல்லாம் செயலுடைய நாமங்களாக நமக்கு இருக்குது. அக்கடம், இக்கடம், உக்கடம். இப்போ இதெல்லாம் எப்பேற்பட்ட காட்சிகள். அப்போ இக்கடம், அப்போ நம்முடைய இந்த மாமிச தேகமாகிய இந்த கடத்தை நீக்கி அக்கடம், அக்கென்றால் உண்மை அல்லவா, அக்கக்காகவே சிக்கலில்லாமலே அரியருள் மறை அரசி அக்கடத்துள் ஆக்கி இப்படிக்கு மோட்சம், இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே என்று திருப்புகழ் அன்றைக்கே அந்த மோட்சத்தை பற்றி, அந்த மோட்ச சாம்ராஜ்ய அந்த முத்தி வீடை பற்றி அன்றைக்கே திருப்புகழ் எடுத்து உரைத்திருக்காங்க அல்லவா. ஆக இப்படி அந்த வாசகத்தில் நின்று கவனிக்கிறப்ப, அப்போ இக்கடத்தை நீக்கி, அப்போ தூளத்தை உதறி இழந்து கைவிட்டல்லவா இந்த அக்கடம் நமக்கு தெரியும். அதுதான் அப்புறம் உக்கடமாக, அது பிள்ளையார் சுழி அல்லவா. அந்த உக்கடம் அது பிள்ளையார் சுழி, அது ஊமை எடுத்து அல்லவா. அப்போ சிவமயத்துக்கு மேலேயே என்ன இருக்குது? அந்த பிள்ளையார் சுழி. இப்போ முன்காலத்தில் பெரியவங்க எழுதும் பொழுது பிள்ளையார் சுழிக்கு சமத்துவமாக எதையும் எழுத மாட்டார்கள். ஏட்டின் தலையில் அந்த அடையாளக்குறி போட்டு விட்டு, ஏட்டின் தலையில் அந்த அடையாளக்குறி போட்டு விட்டு நேர்கீழே சிவமயம் என்று எழுதுவார்கள்.
இந்த பெரும் பலனை. ஆக இப்படியெல்லாம் அந்த பலன் எப்பேற்பட்ட வாசகம் அந்த பிள்ளையார் சுழி. அப்போ அது உக்கடம். ஆக இப்படி அதை ஒரு உதாரணத்திற்காக எடுத்தது. அப்போது ஒவ்வொரு வாசகங்களும் அந்த வாசகத்திற்குள்ளேயே நமக்கு அந்த பொருளை வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த இக்கடம், அப்போ நம்முடைய இந்த மாமிச தேகத்தை விடணுமே, தூலத்தை உதறி இழந்தால் அல்லவா இதை காண முடியும். அப்போ தெய்வமோர்கள் எப்படி கண்டார்கள்? தூலத்தை உதறி இழந்து கைவிட்டு காணும் மாதவ தரம் வளர் பெருக்கின். அவங்களுடைய அனுபவத்தை சொல்லி வர்றாங்களே. அப்போ அந்த அனுபவம் நம்ம எடுத்துக்கிட்டா அல்லவா நமக்கு மிக மிக எளிமையாக இது நமக்கு கிடைக்கும். அப்போ அவங்களற்று ஆனந்த நிலையும் கண்டு. ஆக இப்படியெல்லாம் அந்த இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள் ஆக்கி இப்படிக்கு மோட்சம். இப்படிக்கு மோட்சங்க. எவ்வளோ அதிசயம் அந்த வாசகம். அந்த மோட்சம் இப்படிக்கு. அப்போது இப்படிக்கு கடிதம் எழுதுகிறோம். இப்படிக்கு நமக்கும் தெய்வம் அவங்க கடிதத்தை எழுதியிருக்காங்க. அது வேதமாக எழுதியிருக்காங்க. அது இப்படிக்குன்னு எழுதி சாலை ஆண்குரு இப்படிக்கு. அப்போ இப்படிக்கு மோட்சம். அப்போ மோட்சம் சாலை ஆண்குருவாக இறைஸ்வரூபமாக அந்த மெஞ்ஞான மகத்துக்களாக அல்லவா அவங்க அந்த மோட்சத்தை நமக்கு அந்த சாம்ராஜ்யத்தை நமக்கு வழங்கியிருக்காங்க. அப்போ அந்த சாம்ராஜ்யத்தில் குடியேறி வாழணுமே. அப்போ அந்த கதிமோட்சத்தில் ஏறி ஆக்குவதற்காக வேண்டியே. அப்போ அதில் ஏறி நம்ம பிரயாணம் செய்யணுமே. அதனோடு அந்த கதிமோட்சத்தோடு பிரயாணம், அந்த வேத வாசகத்தோடு அல்லவா நம்ம பிரயாணம் செய்யணும். ஆக இப்படி இதை பற்றி பேசினவர்களெல்லாம் ஜீவ பிரயாணம் ஆனார்கள். இதை பற்றி பேசாதவர்களெல்லாம் சாவு பிரயாணம் ஆனார்கள். இது இறைவனின் தீர்ப்பு. இது அவுட் ஆஃப் சிலபஸில் தான் வருது. வான்மதி குரலில் பேசி வர்றாங்க. அப்போது ஜீவப்பிரயாணம், இதை பற்றி பேசினவர்களெல்லாம் ஜீவப்பிரயாணம் ஆனார்கள். இப்படி அந்த ஜீவப்பிரயாணத்தை அதை இப்போவே நம்ம அனுபவிக்கக்கூடியதை வேதத்தில் வச்சுருக்காங்க. அப்போ இப்படி அந்த இப்படிக்கு அது மோட்சம். அப்போது அந்த இப்படிக்கு நம்ம அமுதகலை ஞான போதத்தில் வேதத்தின் சிறப்பாக தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. எப்பேற்பட்ட காட்சி. அப்போ இப்படிக்கு சாலை ஆண்குரு. அங்கே அமுதகலை ஞான போதத்தில் இப்படிக்கு இறைவன். அந்த இறைவன் யார் அப்படின்னா வேதம். இப்பேற்பட்ட ரகசியம். இப்படிக்கு இறைவன் வேதம் ஓதியும் தொழுதிட்டோனின் என்று நமக்கு எப்பேற்பட்ட அந்த வரியை நமக்கு அமுதகலை ஞானபோதம் வழங்கியிருக்கிறது. அப்போ இப்படிக்கு இறைவன் வேதமாக அல்லவா இறைவன் விளங்கி கொண்டிருக்காங்க. திருமறையாக அல்லவா அந்த இறைவன் விளங்கி கொண்டிருக்காங்க. இப்படி நான் அந்த மோட்சத்தை, இப்படிக்கு மோட்சம் அந்த அருளுகின்ற அந்த ஆலவாயை இப்படி நான் தரிசனை செய்கிறேன். அப்போ அந்த ஆலவாய் நமக்கு வேதமாக இப்போ நம்ம கையில் எடுத்து வழங்கியிருக்காங்க. அது முக்கரு உருச்சூல் ஆலவாய் என்னும் ஐங்காய கரு கல்வமாகிய செங்காம்பிருந்தோம்பும் கங்காம்பு தூம்பென கூறும் அங்காம்பு தெய்வ ஆவிடையோடியின் வாயில் வழியே வந்தனரையா. ஆக இப்படி அந்த ஆலவாயினை அது அருள்வாய், அது அருளுகின்ற, அது யுகாந்த நாட்டு செல்வம் அல்லவா அது அந்த அருள். ஆக இப்படி அந்த அருள்மொழியை நமக்கு அந்த நாதனாக வந்து விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த நாதன் தான் வந்து உலாவுகின்ற அந்த திருவசனமாக அந்த அருள்மொழி அது விளங்கி கொண்டிருக்கின்றது அல்லவா. ஆக இப்படி நான் அந்த இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே என்ற அந்த திருப்புகழின் வாசகத்தை நான் இப்படி நான் தரிசனை செய்கிறேன். அப்போ அந்த மோட்சம், அந்த கதிமோட்சம் நமக்கு இப்படியாக, இப்படிக்கு, அந்த இப்படிக்காக நமக்கு வழங்கி இருக்காங்க. அப்போ நம்மளும் அந்த கடிதத்தில் எழுதுகிறப்ப இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள என்று நம்மளுடைய கையொப்பத்தை இடுகிறோம். அப்போ இறைவன் நமக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த வேதமாகிய கடிதத்தில் அவர்களுடைய அந்த திருக்கையொப்பம் இட்டிருக்காங்களே. நமக்கு அந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் அதை முதல் பக்கத்திலேயே முகப்பு பாவலையே அதை நமக்கு வழங்கி அல்லவா அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இப்படிக்கு இறைவன் வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படி அந்த மோட்சம், அது வேதமாகிய மோட்சத்தை அது இப்போவே நமக்கு அந்த மோட்சத்தை வழங்கியிருக்காங்க. அப்போ அது நமக்கு திருவருட்குறள் 35வது திருவாக்கியத்தில் பாவி என்று உன் விதி இருப்பின் பின் வேதம் எதற்கு, விதியை விட்டு மதியின் மேல் ஏறி சென்றால் கரையாகிய யமபடரை கடந்து
மோட்சத்தில் சேர்வாய். என்ன ஒரு பொருத்தம் பார்த்தீங்களா? அப்போ அந்த கரையாகிய யமபடரை கடந்து மோட்சத்தில் சேர்வாய், அந்த வாய் நம்ம எடுத்து வச்சுக்கணுமே. அப்போ அந்த வேத வாசகம் அது ஆலவாய் அல்லவா? அப்போது அதல்லவா நம்மக்கிட்ட புழங்கணும். ஆக இப்படி அந்த மோட்சம் அது கரையாகிய யமபடரை கடந்து மோட்சத்தில் சேருகின்ற அந்த வாசகத்தை நமக்கு அழியாத மோட்சமாக, நமக்கு அழியாத அந்த வேத வாசகமாக நமக்கு இப்படி அந்த மோட்சம் அது கதிமோட்ச நிலவெறிக்கும் காட்சி பூப்பும். இப்படி அந்த காட்சியினை அவதார காட்சி, அவதாரம் அல்லவா காட்சி, அந்த அவதாரத்தை இறைவனின் திரு அவதாரத்தை நமக்கு அது வேத ஆசானுமாய் பல்லாண்ட பழமை பரிசே அவதாரம், அந்த வேதமாகிய அவதாரத்தில் அந்த காட்சியினை நமக்கு இப்படி மோட்சமாக, கதிமோட்சமாக, அந்த மோட்ச சாம்ராஜ்யமாக அந்த வேத வாசகத்தை இப்படியெல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த அறிவு பாடத்தில் வருகின்ற இந்த ஒரு வரியிலிருந்து இப்படி நான் விளங்கி கொண்டேன். அப்போ அழியா மோட்சத்திற்காக எடுத்தது இவ்வுடல். அப்போ அந்த இவ்வுடல் இப்படி நமக்கு அது ஒவ்வொரு வாசகங்களும் அது வேதத்தின் சிறப்பாக நமக்கு படைக்கப்பெற்றிருக்கிறது அல்லவா? ஆக இப்படி அந்த அழியாத மோட்சம், அந்த அழியாத என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது என்றும் மாறாதது, அது என்றும் வாடாதது. அந்த வேத வாசகம் நமக்கு மோட்சமாக, அது கதிமோட்சமாக, அது இப்படிக்கு மோட்சம் அருளுகின்ற அந்த ஆலவாயாக, அந்த திருப்புகழாக அவங்க எப்பவும் அந்த வேதம் ஆசான் திருமேனியாக, வேத வாசகமாக இப்படிக்கு இறைவன் வேதம். அமுதகலை ஞானபோதம் முதல் காண்டம் அல்லவா? இப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்பாக இப்படி ஒவ்வொரு வாசகங்களும் அந்த மோட்சத்தை பற்றி, அந்த மோட்ச சாம்ராஜ்ய அந்த முத்தி வீடை நாம் அடைவதற்கு, அதில் குடியேறி வாழ்வதற்கு அந்த வேதத்தை நமக்கு தெய்வம் அவர்கள் வழங்கி இருக்காங்க. அந்த வேதமாகவே அவர்கள் வேதமாசான் திருமேனியாக அவங்க இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த மோட்சம் நமக்கு அந்த திருவேத வாசகமாக, அது அழியாத மோட்சமாக அந்த வேதம் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நான் இந்த பகுதியின் மூலம் நான் இப்படி அந்த வேத வாசகத்தின் தயவால் விளங்கி கொண்டேன் என்று கூறி, என்றும் அழியாத, என்றும் மாறாத, என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.